தமிழர்களுடைய தொழில்நுட்ப மேலாண்மை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழர்களின் தொழில்நுட்ப மேலாண்மையை ரெண்டாக பகுக்கலாம். மரபு சார்ந்த தொழில்நுட்பம், மற்றொன்று இன்றைய நவீன தகவல் பரிமாற்ற கருவிகள். அறிவியல் தோன்றி வளர்ச்சி பெறுவதற்கு முன்பே தொழில்நுட்பம் ஆதி மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்ற துணை செய்தது. பசியை போக்க உணவு தேடியவன் தன் உறுப்புகளை பயன்படுத்தி தேவையை ஓரளவு நிறைவு செய்தான். தேவை கூடியது. உணவுப் பொருட்களை எடுக்க, தோண்ட, பறிக்க கற்கருவிகளையும் மரக்கருவிகளையும் பயன்படுத்தினான். இதன் வளர்ச்சி தொரட்டி, வில், அம்பு என பல கருவிகளாக உருவெடுத்தன. நெருப்பையும் கண்டுபிடித்து வேட்டையாடி பெற்ற பொருட்களை பதப்படுத்தி உண்டான். வேட்டை தொழில் வேளாண்மை நோக்கி சென்றது. ஏர், கலப்பை, கொழு என பல உழு கருவிகள் தோன்றின. குன்றுகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்தவன் பாதுகாப்பாக வாழ வீடு கட்டலானான். குடிசை, குரம்பை, வீடு என அது பல் உருவம் கொண்டது. மர உரி தரித்தான். மெல்ல மெல்ல பிற பொருட்களை பயன்படுத்தி உடை தயாரிக்கலானான். இவற்றையெல்லாம் சாதிக்க மனித சமூகம் நூற்றாண்டுகளாக இயற்கையோடு இணைந்தும் முரண்பட்டும் வாழ நேர்ந்தது. மனிதனுடைய வாழ்வியல் தேவைகள் புதிய புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கவும் வளர்த்தி எடுக்கவும் உதவி புரிந்தது. இந்த தொழில்நுட்பத்தை ஒழுங்குபடுத்தி சரியான திசையில் வளர்த்தெடுக்க அறிவியல் உதவியது. தொழில்நுட்பத்தின் செயல்பாடுகளை காரண காரிய விளக்கத்தோடு அறிவியல் வரையறுத்தது, செழுமைப்படுத்தியது. தொழில்நுட்பம் செயல் தன்மையுடையது. அறிவியல் அதனை முறைப்படுத்தும் கோட்பாட்டை தருவது. தமிழர்களுடைய மரபு வழி அறிவியல் தொழில்நுட்பத்தை பார்க்கலாம். தொல்காப்பியமும் இலக்கியமும் பண்டைய தமிழர்களுடைய அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகள், செயல்பாடுகள் குறித்து பல குறிப்புகளை பதிவு செய்துள்ளன. அதாவது வீடுகள், கோட்டைகள், அகன்ற தெருக்கள், பாதாள சாக்கடைகள், கைவினைஞர்த்திறத்தால் வடிவமைக்கப்பட்ட பல்வேறு பொருட்கள், அந்த நாகரிகத்தின் சிறப்பு கூறுகள், இதெல்லாமே ஒரு வளர்ச்சி. சுடு மண் செங்கல் கொண்டு கட்டடங்கள் எழுப்பப்பட்ட தொழில்நுட்பத்தை பலரும் பாராட்டினர். சுடுமண் செங்கல் சமஸ்கிருதத்தில் இஷ்டிக என வழங்கப்பட்டது. இது இட்டிகை என்ற திராவிட சொல்லினுடைய ஒரு திரிபு. அகநானூற்றில் பலி இடம் ஒன்று இட்டிகை கொண்டு கட்டப்பட்டதை பற்றிய குறிப்பு உண்டு. இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்தன. சிந்து வெளி நாகரிகத்துக்கு பின் ஆதிச்சநல்லூர், பையாம்பள்ளி முதலிய தமிழக ஊர்களில் கிடைத்த பல பொருட்களும் கொடு மணலில் கிடைத்த அணிகலன்களும் தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவுக்கு சான்றாக இருக்கிறது. வேளாண்மை எடுத்துக்கிட்டால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் எல்லா நிலங்கள்லையுமே விவசாயம் பண்ணணும். மருத நிலமும் உடன் வளரவே வேளாண்மை தொழில் முதன்மை பெறலாயிற்று. உணவு தேடிய சமூகம் உணவு உற்பத்தியில் இறங்கியது. விளை பொருளுக்கு ஏற்ப நிலங்களை பிரித்து பக்குவப்படுத்தப்பட்டன. வன்புலம், மென்புலம், விடுபுலம் என்ற வழக்குகள் நிலத்தினுடைய இயல்பையும் அங்கு விளைந்த பொருட்களின் தன்மையையும் சுட்டுகின்றன. வன்புலம் புன்சை ட்ரைலேண்ட், மென்புலம் நன்சை வெட்லேண்ட், விடுபுலம் தரிசு மேய்ச்சல் நிலம் வேஸ்ட்லேண்ட், வயல்கள், செரு, பழனம், களனி, களர்நிலம், உவர்நிலம் என நீர்ப்பாசனம், வயல், அளவு, விளைபொருள் அடிப்படையில் பிரிக்கப்பட்டன. இங்கு விளைந்த நெல்கள் ஐவகை நெல், அதாவது தோரை, தோப்பி, முடந்தை, இப்படி பல வகையாக பிரிக்கப்பட்டன. ஐவன நெல் அருவி நீரிலும் வெண்ணெல் குளத்து நீரிலும் விளைவிக்கப்பட்ட செய்தியும் நமக்கு பதிவாகி இருக்கு. நாற்று நடுதல் பற்றிய குறிப்பு இருக்குது. நிலங்களை பக்குவப்படுத்துதல், விளை பொருட்களை பாதுகாக்கவும் அடார், துளர் முதலிய கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. நீரை இறைத்து பாய்ச்சுவதற்கு கிளார், ஏத்தம் ஆகிய கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. இடுமுள்வேலி, வாழ்முள்வேலி போன்ற வேலிகள் இட்டு ஆடு மாடுகளிடமிருந்து நெல் பயிரை பாதுகாத்தாங்க. இலஞ்சி, கயம், ஏரி, மடு, கிணறு, கண்மாய், ஆறு என பல சொற்கள் நீர்நிலைகள் பற்றி குறிக்கின்றன. இங்கிருந்து தேவையான நீரை எடுத்து பாய்ச்சுவதற்கு சில முறைகள் கையாளப்பட்டன. புதவு, மடை, மதகு, குமிழி என்பன அவை. புதவுன்னா தண்ணீர் செல்லக்கூடிய சிறு வழி. புனல், பொறு, புதவு, அதாவது மடை அப்படின்னா ஆறு, குளம், ஏரி தண்ணீரை வெளியேற்ற உதவுவது. வையை உடைத்த மடை,
மதகுனா தண்ணீரை கூட்டியும் குறைத்தும் வெளியிட உதவுவது. நுரையுடன் மதகு, தொறு, இளி, தரு, புனல், குமிழி குளத்தி நீரை வெளியேற்ற கல்லால் வெட்டி அமைத்து அதில் துளையிட்டு தண்ணீரை வெளியேற்றக்கூடியது. வேளாண்மைக்கேற்ற பருவம் குறித்த சிந்தனையும் உண்டு. இன்றும் நம் பழமொழிகளில் அதனுடைய பாதிப்பை காணலாம். ஐப்பசி கார்த்திகை அடைமழை, இது கூதிர் காலத்தில் வரக்கூடியது. அடிவானம் கருத்தால் அப்பொழுதே மழை, அந்தி ஈசல் அடைமழைக்கு அறிகுறி என்பன சில சான்றுகளாக இருக்குது. நீர் பெருக்க, அதாவது வெள்ளத்தை தடுக்க அணை கட்டினர். சோழன் கட்டிய கல்லணை இன்றும் பெரிதாக பாராட்டப்படுகிறது. வருசிறை புனலை கற்சிறை போல ஒருவன் தாங்கிய பெருமை. கற்சிறை என்பது கலிங்கு என்றும் வழக்கத்தில் உள்ளது. வேளாண்மை செய்து அதில் கிடைத்த உணவுப் பொருட்களை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாணிகம் செய்யும் நிலையும் ஏற்பட்டது. பண்டமாற்று முறையில் தொடங்கிய இந்த வணிக முறை பின்னர் பொற்காசு பெறும் அளவுக்கு வளர்ந்தது. ரோமன் நாணயங்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் கிடைப்பது இதற்கான சான்று. இந்த வாணிகத்துக்கு சகடம், அதாவது வண்டி, நில ஊர்தியே அன்றி படகு, ஓடம் முதலிய நீர் ஊர்திகளும் பயன்படுத்தப்பட்டன. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணை முதலிய சொலவடைகள் கடல் வழி நடந்த வணிகத்தை சுட்டும். படகு தொழில்நுட்பம் சங்க காலத்தே சிறப்பாக செயல்பட்டது. பல வகைப்பட்ட படகுகள் பயன்படுத்தப்பட்டன. அம்பி, புனை, திமில், வங்கம், கலம், தோணி, நாவாய், ஃபரிவள்ளம் என ஏராளமான சொற்கள் படகு குறித்து வழங்கப்பட்டன. சரக்குகளை கொண்டு செல்வது, கடல்வழி பயணம் மேற்கொள்வது, பொழுதுபோக்க செல்வது என பல வகை பயன்பாட்டுக்கு இவை உதவின. பரதவர் மீன்பிடிக்க பயன்படுத்தும் படகு திமில் என வழங்கப்பட்டது. படகு பழுதுபட்டால் அதை சரி செய்ய உதவும் ஒரு வகை பிசின் இருந்ததையும், கயிறும் பிணையும் இரிய சிதையும் கலத்தை பயிரினால் திருத்தும் திசையறி நீக்கானும் போன் என்னும் பரிபாடல் தெரிவிக்கிறது. நீக்கான் அதாவது மாலுமி, அவன் திசையறிதல் திறனுடையவன். கடலில் சென்று திரும்பும் படகுகளை கரைக்கு அழைக்கும் கலங்கரை விளக்கமும் அன்று இருந்தது. ஓடுங்கலம் கரையும் துறை இலங்கு நீர் வரைப்பின் கலங்கரை விளக்கமும் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்ல, வலவன் ஏவா வானூர்தி பற்றிய கனவும் புறநானூற்று புலவன் முதுகண்ணன் சாத்தனார் என்பவருக்கு இருந்தது. இன்றைய ஏவுகணையின் அன்றைய கனவு அது. சீவகன் மயிர் பொறியில் பறந்த கதையும் இதன் மற்றொரு வெளிப்பாடு. ரைட் சகோதரர்களின் வானூர்தி கண்டுபிடிப்பு இந்த கனவுகளை, கற்பனைகளை நனவாக்கியது, நடப்பாக்கியது. அடுத்து கட்டட தொழில்நுட்பம். பண்டு தொட்டு இன்று வரை பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டடங்கள் கட்டப்பட்டன. குடிசை, குரம்பை, வீடு, மனை, கோட்டை, அரண், மதில், வளமனை, கொட்டாரம் என்ற சொற்கள் கட்டடக்கலையினுடைய சிறப்பை தரும். வாயில், கதவு, அறை, இடைகளி, முற்றம் முதலியன வீட்டின் உட்பகுதிகளை குறிக்கும். இத்தொழிலில் கொல்லர், கொத்தர், தச்சர் என பலரும் ஈடுபட்டனர். சுடுமண் ஓங்கிய நெடுநகர் வரைப்பு, செங்கல்லால் கட்டப்பட்ட வீடு பற்றிய குறிப்பு. தின்கவர் கல்லில் கதவம் கரைய, திண்ணிய சுவர்களை உடைய நல்ல வீடுகளின் கதவுகள் ஒலிக்க என்பது இதனுடைய பொருள். இக்கதவுகள் கிரீச்சிடா வண்ணம் நெய்யிட்டனர். நெய்பட கரிந்த தின் போர்க்கதவு, வான்தோய் மாடம், எழுநிலை மாடம், வேயா மாடம், இது இப்படிப்பட்ட வீடுகள்லாம் இருந்தது. காற்று வந்து போவதற்கு ஏற்ற காலதர், அதாவது ஜன்னல்கள்லாம் வீடுகளில் இருந்து என்ற செய்தியை நாம் படிக்க முடியும். அடுத்தது நெசவு தொழில்நுட்பம். உணவு, உறையுள், அடுத்து உடை. இன்று போல் அன்றும் பல வகைகளில், பல வண்ணங்களில், பல வடிவங்களில் உடைகள் தயாரிக்கப்பட்டன. பருத்தி, பட்டு, தோல், மயிர் என பல மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண் வினைஞர் காருகர் இருக்கையும், இது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய வரி. இதன் மூலம் நெசவு தொழில் மிகச்சிறப்பாக இருந்ததுங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த தொழிலில் ஈடுபட்டவர் காருகர், அறுவையர், கைக்கோளர், சேனியர், சோழியர் என பல்வேறு பெயர்களில் கால வாரியாக, பகுதி வாரியாக அழைக்கப்பட காண்கிறோம். பருத்தியிலிருந்து நூலெடுத்து தந்தவர்கள் பெண்கள் என்றும் அவர்கள் பருத்தி பெண்டீர் என அழைக்கப்பட்டனர் என்றும் தெரிகிறது. அவர்களுக்கு துணை யாரும் இல்லை. அவர்கள் ஆளில் பெண்டீர் என அழைக்கப்பட்டனர். இரவில் கூட சிறு தீ விளக்கை கொண்டு தம் தொழிலை செய்ததை பருத்தி பெண்டின் சிறு தீ விளக்கம் என்ற தொடர் மூலம் அறிய முடிகிறது.
அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா கணினி. தகவல் தொழில் நுட்பத்தில் நாம் சிறந்து விளங்குறோன்னா முதல் படியாக அந்த கணினியை நாம் சொல்லலாம். 1930லேருந்து 50களில் கணினி 200 மாணவர்கள் அமரக்கூடிய அறையின் அகலத்தை உடையதாக இருந்தது. அந்த காலத்தில் ஒரு வினாடிக்கு அக்கணினிகள் 5000 கணக்குகள் போட்டதை கண்டு அனைவரும் பிரமித்தனர். இவை இயங்க அதிக மின்சக்தி தேவைப்பட்டது. இதை நிரூபிக்கும் விதமாய் இத்தகு கணினிகள் இயங்க துவங்கிய போது பிலடெல்பியா நகரத்து விளக்குகள் ஒரு முறை அணைந்து எரிந்ததாய் கூறப்படுகிறது. இருப்பினும் 1985ஆம் ஆண்டு கணினிகள் ஒரே சிப்பை கொண்டு முன்பை விட 200 முறை வேகமாக செயல்பட துவங்கின. அடுத்ததாக இணையம். இணையம் என்றவுடன் நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது இமெயில், உலகளாவிய வலை, அரட்டை போன்றவையே. இணையம் என்பதே இவைதான் என பலர் கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் மேற்கூறியவை அனைத்தும் இணையத்திலுள்ள சேவைகள்தான். இணையம் என்பது பல கோடி கணினிகள் ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்படுவதே ஆகும். எப்படி இந்த கணினிகள் இணைக்கப்படுகின்றன? தொலைபேசி இணைப்புகள், ஈதர்நெட்டு, ISDN, கேபிள் மோடம் போன்ற பல்வேறு வழிகளின் மூலம் இணைக்கப்படுகின்றன. இப்படி இணைக்கப்பட்ட கணினிகள் ஒன்றுடன் ஒன்று எளிதாக விவரங்களை பரிமாறிக்கொள்கின்றன. இணையம் என்பது கணினிகளின் பெரிய கூட்டமைப்பு. அடுத்து செல்போன்கள். செல்போன்கள் குறைந்த சக்தி கொண்ட டிரான்ஸ்மீட்டர்களை கொண்டிருக்கின்றன. இதற்கு ஏற்றாற்போல் அடிப்படை நிலையமும் குறைந்த சக்தியிலேயே தகவல்களை வெளியிடுகிறது. இத்தகு குறைந்த சக்தி வாய்ந்த டிரான்ஸ்மீட்டர்களால் குறைந்த அளவு பேட்டரியே செலவாகிறது. இதனால்தான் சிறு அளவு செல்போன்கள் புழக்கத்தில் உள்ளன. செல்போன்கள் பல செயல்களை செய்யலாம். 3 வழி தொலைபேசி சேவை, கான்ஃபரன்ஸ் கால்ஸ் மற்றும் வாய்ஸ்மெயில் போன்ற பல வசதிகள் இதில் இருக்குது. ஆனால் செல்ஃபோனில் பேசுவதை எளிதாக யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆகவே செல்ஃபோனை தொலைபேசி போல் கருதாமல் வானொலி போல கருத வேண்டும். செல்ஃபோன் தகவல் பரிமாற்றத்தில் ஏற்படும் தவறுகளை தடுக்க பிரத்யேக சட்டங்கள் இருக்கின்றன. செல்ஃபோன் இயங்கும் விதம் மிகவும் சுவாரஸ்யமானது. உங்களிடம் ஒரு செல்ஃபோன் உள்ளது என கொள்வோம். அதை ஆன் செய்தவுடன் உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. இந்த அழைப்பு முதலில் உங்கள் செல்ஃபோன் நிறுவன அலுவலகத்திற்கு செல்லும். அவர்களை உங்கள் செல்ஃபோன் தொடர்பு கொள்கிறது. பின் நீங்கள் பேசலாம். இப்படி பேசுவதற்கு உங்கள் செல்ஃபோன் அதற்கான பேஸ் ஸ்டேஷனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். இத்தகு செல்ஃபோன்களிலும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். செல்ஃபோனை அதிக குளிர் அல்லது வெயிலில் வைத்தால் அதற்குள் இருக்கும் சில முக்கிய பகுதிகள் பழுதடைந்துவிடும். தண்ணீரில் செல்ஃபோன் படாமல் இருப்பது அவசியம். இதனால் செல்ஃபோனை எப்போதும் ஒரு பாதுகாப்பு பைக்குள் வைத்து பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு தமிழர்களுடைய தொழில்நுட்ப மேலாண்மை, அதாவது தமிழர்களுடைய தொழில்நுட்ப மேலாண்மையை 2ஆக பகுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் பாருங்க. மரபு சார்ந்த தொழில்நுட்பத்திலிருந்து இன்றைய நவீன தகவல் பரிமாற்ற கருவிகள் வரைக்கும் தமிழர்களுடைய தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்து காணப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.